பத்திரிக்கை சால்வை எடுத்துட்டியா? ஐயா பத்திரிக்கை எடுத்துட்டேன்யா. சால்வை கார்ல இருக்கு. அப்படியா? இன்னும் வரலையா? வரலையா? இந்திரா இந்திரா சீக்கிரம் புறப்பட்டு வா. வரேங்க. நேரம் ஆகுதுல்ல. இங்க இருந்து திருச்சி வரைக்கும் போய் திரும்பணும். இதோ வந்துட்டேங்க. மலரு 4 மணிக்கு அகிலா வருவா, 5:30 மணிக்கு தேனு வந்துருவா. அது வரைக்கும் தனியா இருந்துக்குவல்ல? இருந்துக்குவேம்மா. சரி, உனக்கு வேணுங்கிறத சமைச்சுக்க. அப்புறம் துணி எல்லாம் நிறைய இருக்கு, தோச்சு போட்டு மறந்துடாத. சரிம்மா. சரியா? அதெல்லாம் அவ பாத்துக்குவா. முதல்ல நீ கிளம்பு. சரிம்மா, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சரிப்பா. நீ வந்து வாசக்கதை இழுத்து பூட்டிக்க. பாத்துக்க, வீட்டை பாத்துக்கமா. வாடா போ. சரி போவோம். மலரே, கதவு பிடிக்கமா. பூட்டு பூட்டிக்க. பூட்டிக்க. சரி வா போலாம். சத்தம் போடாத. நான் தான் மாறன். நீங்க எப்படி இங்க? அதுதான் மாறன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். மொன்னங்கட்டி, உங்களை யார் இங்க வர சொன்னதுன்னு கேட்டேன். இன்று என் ஐத்தையும் மாமாவும் திருச்சிக்கு பத்திரிகை வைக்க போய்விட்டு சாயங்காலம் தான் வருவார்கள் என்று கேள்விப்பட்டேன். நீ தனியாக இருப்பாய் என்பதையும் அறிந்தேன். அதான் பேக்டோர் வழியாக என்ட்ரி ஆகிவிட்டேன். எதுக்கு? சாயங்காலம் வரைக்கும் உன் கூட இருக்கிறதுக்கு தான். இருப்பீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல வெளியே போங்க. அடி பாவி, உன் வருங்கால புருஷனை பார்த்து வெளியே போன்னு சொல்ற? வருங்கால புருஷன் தானே, இப்ப புருஷன் இல்லையே. நான் தனியா இருக்கும்போது நீங்க வந்ததே தப்பு. யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அதுவும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சா மொத்தமா போச்சு. நீங்க முதல்ல வெளியே போங்க. மலரு, உன்னை பார்க்கணும், கூடவே இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்து தெரியுமா? நீ அதை புரிஞ்சுக்காம வெளியே போன்னு சொல்ற? மாறா, நாம இப்படி இருக்கிறது தப்பு இல்லையா? தப்பு பண்ணாதான் தப்பு. நாம என்ன பண்ண போறோம்? உட்காந்து மனசு விட்டு பேச போறோம். நீ சமையல் பண்ண போற, நம்ம ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம். அவ்வளவுதானே? அது கூட கூடாதா என்ன? எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன் உன் கூட. நீ ஏன் பயப்படுற? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. தெரிஞ்சாதானே? திருச்சிக்கு போறவருக்கு இது எப்படி தெரியும்? அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள நானே திரும்பி போயிடுறேன். இப்ப என்ன, உனக்கு சம்மதம் இல்லையா? சரி, ஓகே, நான் வந்து வெளியே போறேன். பாய். நீ தனிமையிலே என்ஜாய் பண்ணு. அதுக்குள்ள போயிட்டாரா? ஹாய். அதுக்குள்ள போயிட்டான் நான் தானே தேடுற. நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன். நான் போக வேணாம் தானே? சரி, இப்ப போக வேண்டாம். ஆனா ரொம்ப நேரம் இருக்க கூடாது. சீக்கிரம் போயிடணும். ஓகே? எஸ். இது போதும் மலரு, இது போதும். இப்ப நீ என்ன பண்றனா, ஃபாலோ பேக். மாமா இங்க உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருப்பானா, நீ மாமாக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு வந்து தலவாழை இலையில விருந்து வைப்பியான். எப்படி? வைப்பாங்க. சமையல் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு 1000 வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? துணி துவைக்கணுங்க. துவைச்சிட்டா போச்சு. இப்பவே துவைச்சிருவோமா? என்னது, துவைச்சிடுவோமா? இல்ல, நான் மட்டும்தான் துவைப்பேன். ஓகே? என்ன துவைக்க போறீங்க? உன் துணியதாம்மா. வா 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 வா. என்னங்க, சும்மா விளையாடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் விளையாட்டுக்கு சொல்லாமா, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு துணி துவைக்க தான் போறேன். எங்க இந்த கொல்லப்புறம்? பின்னாடி மாத்திட்டாங்களா? வா 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 வா, போலாம். டைம் ஆகுது. உங்ககிட்ட சொன்னதே தப்பா போச்சு. இருங்க. அதெல்லாம் தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சொன்னா கேளுங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் வேலை? அதெல்லாம் முடியாது மலரு. ஐயோ, இன்னைக்கு நான் தான் துணி எல்லாம் துவைப்பேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? இங்க பாரு, நான் கல்ல உட்காந்துட்டேன். சோப் போடலாம் ரெடி ஆயிட்டேன். இனிமே என்னால முடிவெல்லாம் மாத்திக்க முடியாது. என் செல்லம் இல்ல, ஓடி போய் அழுக்கு துணி எல்லாம் கொண்டு ஓடு 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 ஓடு. எனக்கு என்ன, நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் துவைக்க மாட்டேன், துவைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். அதையும் நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன். மாறன் பேச்சு மாற மாட்டான். போ 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 போ. துணிலாம் எடுத்துட்டு வா. டைம் வேஸ்ட் பண்ணாத, ஓடு. ஓமா. ஆஹா மலரு, உன் துணியெல்லாம் துவைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சிலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க, சலக் 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 சரிகு சேல சலக் சலக். அப்பா,
என்னங்க நல்லா அடிச்சு அழுக்கு போக துவைக்கணும். ஐயோ, உன் துணியை கூட நான் வன்முறையா கையாள மாட்டேன். நோ வயலன்ஸ். அன்பு வழியே அறவழி. பூ போல சோப்பு போட்டு துவைக்க போறேன். நீ பாரு. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா? இது வரைக்கும் கண்டதில்ல, இப்பதான் காண போறேன். வெயிட்டிஸ். என்ன கோடு கோடா இருக்கு? ஒருவேளை சுடிதார் ஷாலா? இல்லையே, சின்னதா இருக்கே. மலரே, இது லங்கோடு புள்ள. ஆமா, நான் உன்னை ஊன் துணி தானே கொண்டு வர சொன்னேன். நீ எதுக்கு இதை கொண்டு வந்திருக்க? ஒருவேளை ஹலோ ஹலோ ஹலோ, ஷாடி. இது எங்க அப்பாவோட டவுசர். வாட் நான்சென்ஸ் லங்கோடு. எங்க நான் உன்னை ஊன் துணி தானே கொண்டு வர சொன்னேன். நீ எதுக்கு உங்க அப்பாவோட லங்கோட்ல கொண்டு வந்திருக்க? இங்க பாருங்க, எங்க வீட்ல நான், எங்க அம்மா, என் தங்கச்சிங்க எல்லாருமே எங்களோட துணியை நாங்களே தான் துவைச்சுப்போம். என்னோட துணியெல்லாம் நேத்தே துவைச்சு அயன் பண்ணி உள்ள வச்சுட்டேன். இன்னைக்கு நான் துவைக்கணும்னு சொன்னது எங்க அப்பாவோட அழுக்கு துணியை தான். அதை தான் நீங்க துவைச்சே தீரணும்னு அடம் பிடிச்சு உட்காந்துருக்கீங்க. சரி சரி, துவைங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னது? நான் உங்க அப்பாவோட அழுக்கு துணி துவைக்கிறதா? நோ, நெவர். என்னனோ? நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல அடம் பிடிச்சு கையில சோப்போட உட்கார்ந்தது யாரு? நீங்க தானே? ஒழுங்கா எல்லாத்தையும் துவைச்சிட்டு எந்திரிங்க சொல்லிட்டேன். மலரு, துவைக்க போறது உன் துணி நினைச்சு நான் அப்படி சொல்லிட்டேன். நான் சொன்னேனா? ஏன் துணின்னு நான் சொன்னேனா? நீங்களே அப்படி நினைச்சிட்டா நான் என்ன பண்றதா? ஏய் ப்ளீஸ் மலரு. மாறம் பேச்சு மாற மாட்டேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப துவைங்க சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. இந்தியாவிலேயே, இன்னும் ஏன் இந்த உலகத்திலேயே மாமனார் லங்கோடும் அழுக்கு சட்டையும் துவைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். மாமா கட்டும் லங்கோட்டுக்கு வாசம் உண்டு, கண்டதுண்டா? கண்டு கொண்டேன் நான் இப்போது. பாட்டு படாம சீக்கிரமா துவைங்க. ஏய், ரேடியோல அது பாட்டு போட்டுக்கிறேன் வித் யுவர் பர்மிஷன். சரி போடுங்க. ஏய், பசிக்குது. உள்ள வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பொண்டாட்டியோட துணி துவைக்க ஆசைப்பட்டு கடைசியில மாமனார் துணியை துவைச்சிட்டியே மாறா. விதி வலியது. நீங்க பசிக்குதுன்னு சொன்னதுனாலதான் வேக வேகமா சமையல் பண்ணேன். சுமாரா தான் இருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நீ வீட்டுக்கு சமைச்சு கொடுத்தியே, அந்த மாதிரி இருக்காதுல்ல? மாறன், சும்மா பேச்சுக்கு சொன்னேன், கோச்சுக்காத. நீ உட்கார் சாப்பிடலாம். இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஏன் மாமா சாப்பிட்டதும் இதே இலையில சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா? ரொம்பதான். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். ஏண்டி? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. வேக்கா அடி பாவி, மதுரைக்காரி அடி நீ. இப்படி சொல்லிப்புட்ட. நிஜமாவே நான் சாப்பிட்ட இலையில நீ சாப்பிட மாட்டியா? அப்படி ஒரு நாள் எப்போ வரும்னு நான் காத்துட்டு இருக்கேன். நான் போய் வேண்டான்னு சொல்வேனா?
அப்படியா? அப்போ இப்பயே சாப்பிடலாமா? ம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா நான் சாப்பிட்ட இலையில நீ சாப்பிடு. ஆனா இப்போ நான் சாப்பிடும் போதே கூட உட்காந்து சாப்பிடு. அது எப்படி? ஒரு நிமிஷம். மாறன் என்ன பண்றீங்க? சொல்றேன் இரு. ஐயோ, எதுக்கு இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றேன் இரு. 1 மினிட். இப்போ இலைக்கு அந்த பக்கம் உனக்கு, இலைக்கு இந்த பக்கம் எனக்கு. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். உட்கார். ஏன் மாறன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? மலரு, இது தனி இலை மாதிரி தானே, அதுக்கே இப்படி யோசிக்கிற? உட்காரு. சாப்பிடு, ஒன்றும் ஆகாது, சாப்பிடு. ஆ, என்ன? எப்பவும் முதல் வாய் உனக்கு தான், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். இந்தா, வாங்கிக்கோ. யார், அகிலாவா இருக்குமா? ஆம். அம்மா 4 மணிக்கு மேல தானே அவ வருவான்னு சொன்னாங்க. அப்ப யாரா இருக்கும்? மலரே, எவ்வளவு மலரே? ஐயோ, ஏன் மலரே? ஐயோ, அப்பா. ஒருவேளை தூங்குறாளோ? ஏய், கதவை தட்டுறா, இல்லன்னா பின்பக்கம் போய் பாடுறா. மலரம்மா, மலரம்மா, போச்சு, நல்லா மாட்டணும். நீங்க எது சொன்னா கேக்குறீங்களா? மலரம்மா. திருச்சிக்கு போனவர் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தாரு? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்ப என்ன பண்றது? அம்மா. ஏய் மலரே, மலரே. சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பின்வழியா வந்த மாதிரியே போயிடுறேன். நீ ரிலாக்ஸா போய் கதவை தர. டேய், நீ பின்பக்கமா போய் பாடுறா. போடா சரிங்க. போடா. ஒன்றும் ஆகாது, ரிலாக்ஸா போ. நான் வந்தது யாருக்கும் தெரியாது. பாய். தம்பி, ஒன்றும் இல்லைண்ணே, மலர் சமைச்சேன்னு சொன்னா அதான் சாப்பிட்டு போலான்னு. சரி தம்பி, ஐயா வந்துட போறாரு, வேகமா போங்க. அண்ணே, மாமா கிட்ட சொல்ல மாட்டேன், சீக்கிரமா போங்க தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மலரே, மலரே, ஐயா, பின்பக்க கதவும் பூட்டி தான் இருக்கு, தட்டி பார்த்தேன், திறக்கல ஐயா. அப்படி உள்ள என்னதான் பண்றா உன் மக? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த? அது கிச்சன்ல ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டே சமையல் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, அதான். இந்த காலத்துல உங்களுக்கெல்லாம் ஒண்ணு போனு இல்ல ஹெட் போனு. விலகு. ஏண்டி இப்படி இருக்க? ச்சே.
என்னங்க? இது யாரோட வாட்ச்? நாம இல்லாத நேரம் யார் இங்க வந்துட்டு போனது? ஏய் மலரு, மலர், அப்பா இது யாரோட வாட்ச்? இது யாரோட வாட்ச்? ஐயோ, என்ன பண்ணாலோ தெரியலையே. கேக்குறேன்ல, என்ன புரியாத மாதிரி பாக்குற? இது யாருதுன்னு கேட்டேன். மலரு, ஐயா அது என் வாட்ச் தாங்க ஐயா. உன்னோடதா? ரொம்ப நாளா வாட்ச் கட்டணும்னு ஆசை. அன்னைக்கு பத்திரிக்கை வைக்க நாட்டரசங்கோட்டைக்கு போனோம்ல, அங்க சந்தையில வாங்கினதுயா. டூப்ளிகேட்டியா, 100 ரூபாய்க்கு 2 வாட்ச். காலையில ஒரே அசதியா இருந்துச்சு. சரி, வண்டி ஓட்டும் போது தூங்கிடக்கூடாதுன்னு கழட்டி வச்சுட்டு பின்னாடி முகம் கழுவலான்னு போனேன். அப்படியே மறந்து வச்சுட்டேயா. என்னடே, வாட்ச் கட்ட ஆசைன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒரிஜினலாவே வாங்கி கொடுத்துருப்போம்ல. இந்தா. அப்பாடி, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன். என்னம்மா, என்ன போய் கும்பிடுறீங்க? போங்கம்மா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன பாக்குறீங்க? முகூர்த்த புடவை அப்படிங்களா? பார்க்கணும். பட்டு புடவைங்களா, கூரை புடவைங்களா சார்? பட்டுப்படவை தாங்க. அப்படிங்களாம்மா? வாங்க வாங்க ஆ. வாங்க. வாங்க சார். மாறா, நீயும் போய் பாரு. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இன்னும் நல்ல டிசைன் எடுத்து போடுங்க. அது நல்லா இருக்குல்ல? தர பொம்பளைங்க அவங்க பார்த்து எடுக்கட்டும். இது நாம நல்லா அப்படி போய் உட்காருவோம். ஆ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவங்களுக்கு என்ன எடுக்க தெரியும்? நான் எடுக்கிறேன் பாரு. என் செலெக்ஷன் தான் பக்காவா இருக்கும். ம். அண்ணே, சொல்லுங்க சார். ஒரு பட்டு ரோஸ் கலர் புடவை எடுத்து போடுங்க. அண்ணே, இது இல்லண்ணே, நல்லா பட்டு ரோஸா எடுங்கண்ணே. இந்த கலர் பிடிச்சிருக்கா? இது பிடிக்கும். மலரே, இது எப்படி இருக்கும் பாரு. எப்படி இருக்கு? எனக்கும் பிடிக்கல. தயவு செஞ்சு வேற பாரு. சரி, என்னம்மா? வேற பாக்குறேன்ப்பா. பாத்துருவான். அண்ணே, நல்ல அரக்குல கத்திரிப்பூ பார்டர் வச்சு பாருங்க. மலரு, இத பார்த்தா ம்ஹும். கனகாம்பர கலர்ல கிளிப்பச்சை பார்டர் இருக்கானே, இருக்கு சார். அதுதான் சபைக்கு நல்லா எடுப்பா இருக்கும். இருக்கான்னு பாருங்க. இல்ல சார், அதெல்லாம் பழைய மாடல். அட, பழசுதாங்க என்னைக்குமே நல்லா இருக்கும். என்ன நான் சொல்றது? சரிண்ணே, சிந்தாமணி கலர்ல இளஞ்சிவப்பு பார்டர் இருக்கான்னு பாருங்க. காட்டுறேன் சார். இந்த ராமர் பச்சையில ஊதா கலர் பார்டர் பாருங்க. ஆ. ஐயோ, வழக்கம் போல கேவலமா செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரே. நல்ல பட்டிக்காட்டு கலரா எடுத்து போட சொல்றாரு. சூப்பர். அண்ணே, சாந்து கலர்ல
இல்லைன்னா வெந்தய கலர்ல எடுத்து போடுங்க. பா என்னப்பா இது? ம் இருப்பா பார்க்கட்டும். பா என்ன தம்பி? என்னப்பா புடவை கலர் சொல்றாரு இவரு? சிந்தாமணியாருக்கு வெந்தயம். அவர் எடுக்கிற எந்த கலரும் சரியில்லைப்பா. பாருங்க மலர் முகம் எப்படி வாடி இருக்குன்னு.